கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய மகா கிருபையிலே யூடியூப் மூலமாக உங்களை சந்திக்க எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஏன்னா பைபிளில் அப்படித்தான் போட்டிருக்கு, வார்த்தையினாலும் கிரியினாலும் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கொலோசியர் 3:17. நமக்கு கொஞ்சம் தான் தெரியும், யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் தான் தெரியும். ரொம்ப தெரிஞ்சால் ஒன்றும் யாரும் கிடையாது. ஆமா, பைபிள் சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய வசனமோ மகா விஸ்தாரம். பைபிள்ல இஸ்ரவேலில் ராஜாவா இருந்தவர் ஒருத்தர் தன்னுடைய வார்த்தையில சொல்றாரு, சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உன்னுடைய வசனமோ மகா விஸ்தாரம். வேத வசனத்தை விலைக்கு சொல்றதுல யாரோ என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாரையும் சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி பைபிளை படிங்க, படித்த பிற்பாடு அதன்படி நடங்க. இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அவர் சொப்பனம் கண்டார். இந்த கதையெல்லாம் வேணாம். ஆமா, நல்ல மனசோடு சொல்லி தர்றேன். ஆமா, எல்லாரும் நல்லவங்க தான், கெட்டவங்க யாருன்னு தெரியாது. யாரு தப்பா சொல்லி தர்றாங்கன்றது நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். தவறான பாதையை சொல்லி தர்றாங்கன்னா அந்த ஆளை யாரையும் பின்பற்றாதீங்க. யாரா இருந்தாலும் சரி பைபிளை படிங்க. இயேசு கிறிஸ்துடைய கட்டளை என்ன, அவருடைய ஆலோசனை என்ன, அதை பாருங்க. சும்மா அதையும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இதுல கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்துல வசனம் இருக்கு, ஞாபகம் இருக்கட்டாமா. வெளிப்படுத்தினவைகள் நமக்குரியது, மறைவானது தேவனுக்குரியது. ஒரு சின்ன வாழ்க்கை, ரொம்ப வாழ்ந்தா 120 வருஷம் இந்த பூமியில வாழலான் இருக்கு. பூமி அதன் நிறைவும் உலகம் அதில் குடியிலும் கர்த்தருடையது. என்னுடைய செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி விவரமா இருங்க. யாரையும் ஏமாத்தணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. என்னை பின்பற்றுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். என்னுடைய சொந்த அனுபவம் உங்களுக்கு என்ன பிரயோஜனத்தை தராது. சிலர் சொந்த அனுபவத்தை சொல்லி ஜனத்தை தன் பக்கம் திருப்ப பார்க்கறாங்க. உனக்கு எங்க போச்சு, எனக்கு எங்க போச்சு? பைபிள்ல போட்டிருக்கியா, புத்தி தெளிந்த போது. நல்ல ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி என்ன பிரயோஜனம்? எங்க போறேன், நான் ஏன் செய்யறேன், என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய வேலை என்ன, என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய சம்பாத்தியம் என்ன, அதை கவனியா. பைபிளை படிச்சுட்டா தான் புத்தியா வாழ்றதுக்கு கத்துக்குங்க முதல்ல. அவர் அப்படி பேசுறாரு, எவர் எப்படி பேசுனா நமக்கு என்னையா? பெருங்கூட்டம் ஜனத்தை ஏமாத்துதுன்னு தெரியும்ல. புத்திசாலித்தனமா நடக்க தனிப்பட்ட மனுஷன் புத்தியா பிழைக்கணும்ல. என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதிச்சுக்கொள்ளு பைபிள்ல போட்டிருக்குல்ல. என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிச்சுக்கொள் பைபிள் இருக்குல்ல. பைபிள் இருக்கு இல்லையா? தான் புத்தியா வாழ்றதுக்கு தெரியாட்டி என்ன பிரயோஜனம்? அவரையும் இவரையும் புகழ்ந்துட்டு சும்மா போக வேண்டியதான். பைபிள்ல வசனம் போட்டிருக்கியா, நீயோ மனத்தெளிவுள்ளவனாயிரு. நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. எதை கேட்டாலும் சரி ஓரளவு நல்ல பாஸ் மார்க் வாங்குற மாதிரி தெளிவு இருக்கணும்யா. கல்யாணம் முடிச்சாலும், பிள்ளை பெற்றாலும், வேலைக்கு போனாலும், வீடு வாங்கினாலும், ஒத்தி வாங்கினாலும், அடமானம் வாங்கினாலும், பட்டா சிட்டா அடங்கல் என்னெல்லாம் இருக்குது. நீ தெளிவா இல்லாட்டி அடுத்தவனை ஏன் சொல்ற? அதான் பலமுறை சொல்லியிருக்கல. தப்பான வழியில சொல்லி தந்தானா அவன் பின்னால ஏன் போற? உனக்கு காமன் சென்ஸ் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இல்லையா? வேதமே வெளிச்சம், போதக சிற்றிய ஜீவ வழி. யார் என்ன சொன்ன என்னையா? உலகத்துக்கே ஒரே பைபிள் தானே. அவன் சொந்த அனுபவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு ஆளு பொல்லாத அனுபவம், தேவையில்லாத அனுபவம்.
உண்மையுள்ள அனுபவம், அதெல்லாம் தேவையா? கேட்கிற ஆளுக்கு பிரயோஜனமானதை சொல்லிக் கொடுக்கணும். யாரா இருக்கட்டும், கேட்கிறவனுக்கு பிரயோஜனமானதை சொல்லித்தரணும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்னு ஒரு வசனம் இருக்கியா? உங்களுக்கு ஐடியா யார் கொடுக்குறா? நம்ம தான் பைபிள் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. சிலுவையிலே மரித்தவர் இயேசு, அடக்கம் பண்ணப்பட்டவர் இயேசு, உயிரோடு வந்தவர் இயேசு. அவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு? தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு போய் கை தட்டிக்கிட்டு இருக்கே விவரம் கட்டத்தனமா. பைபிள்ல இல்லாத பேசுனா அதுக்கு கை தட்டா? மேல ஒருத்தர் இருக்காரு, ஞாபகம் இருக்கட்டாமா? யோபு 12:10 போட்டிருக்கு, தாழ்மையா சொல்றேன், அன்பா சொல்றேன், அவரை விருப்பத்தாது, அவரை கோபப்படுத்தி வாழ்ந்தவன் யாருன்னு ஒரு வசனம் இருக்கு. பைபிள்ல இல்லாதெல்லாம் சொல்லி இவரை ரொம்ப படிச்சவர. என்ன படிச்சவரு? நேத்தாளு நீ எல்லாம் நீங்களும் நானும் நேத்தாளியா? பைபிளுக்கு கரம் கண்டவன் யாருமே கிடையாது உலகத்துல, யாரும் கிடையாது. அதையும் இதையும் சொல்லி ஜனத்தை தன்னண்ட திருப்பாதீங்கயா. இப்படி சோத்துக்கு 4 சட்டைக்கு 4 பேண்ட்டுக்கு ஜனத்தை ஏமாத்துறதா? என்ன பெரியாளி? சாலமோன் ஞானியை விட பெரியாளா? சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், ஆலயத்திலும் பெரியவர் ஏசுநாதரியா? பைபிள் இருக்கியா? பைபிளை போட்டிருக்க, அதை சொல்லி கொடு. ஏசுனார் 3 நாள் பிரசங்கம் பண்ணியிருக்காருயா. 3 நாள் மலப்பிரசங்கம்னு பைபிள் இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் 6ஆம் 7ஆம் அதிகாரம் 111 வசனம். அதை படிங்கயா. இன்னைக்கு எந்த சபையிலையும் எந்த ஊர்லயும் 3 நாள் பிரசங்கம் தொடர்ந்து கிடையாது. ஆனா அன்னைக்கு இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, கேட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அதை பாரியா. எலியாவை பத்தி பேசுற, அப்புறம் மோசையை பத்தி பேசுற, என்னென்னவோ பேசிக்கிருக்க. சிம்சோனை பத்தி பேசுற சப்ஜெக்ட் விசுவாசிக்கு பேசணுமியா? பப்ளிக்லயே பேசுறது? சபைக்குள்ள பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கு, பொதுமக்களுக்கு பேச வேண்டிய காரியம் இருக்குல்ல. சுவிசேஷம் அறிவிக்கிற இடத்துல போய் வேண்டாதெல்லாம் ஏன் பேசுறீங்க? 8ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு MA பாடத்தை சொல்லி தர முடியுமா? அவனுக்கு புரியுமா? நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு பேசாத. யாருமே பெரிய ஆள் கிடையாது. நம்மளை விட கில்லாடி, நம்மளை விட சமத்த, நம்மளை விட படித்தவன், நம்மளை விட கமெண்ட்ரி எழுதுறவன் ஏகப்பட்ட பேர் இருக்காயா. அமெரிக்காலையும் இங்கிலாந்துலையும் ஆஸ்திரேலியாலையும், தெரியுமா? ஜனத்தை ஏமாத்தி இந்த இவ்வளவு சோத்துக்கு ஜனத்தை ஏமாத்தலாமா? ஜனத்தை யாரையும் ஏமாத்த கூடாது. யாரா இருந்தாலும் சரி, அரசியல்வாதியும் ஆவிக்குரியவாதியும், யாருக்கு எந்த நன்மை செஞ்சாலும் சரி செய்யணும். யாருக்கும் எந்த தலைவரையும் யாரும் வையக்கூடாது. தலைவர் செய்யறது தவறு என்றால் தவறுன்னு சொல்லுங்க, இதை செய்யாதீங்க சொல்றது வேற. ஜனத்தின் அதிபதியை தீர்வு சொல்லாதே பைபிள். முக்கியமா சொல்றேன், கிறிஸ்தவங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசுநாதருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எந்த தலைவரையும் குற்றப்படுத்தாதீங்க. முக்கியமா அரசியல் தலைவர்களை குற்றப்படுத்தாதீங்க. நாட்டை ஆள்றதுக்காக ஆண்டு ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார். பைபிள்ல இருக்கு. தானியேல்ல ஒருத்தனை உயர்த்தி கர்த்தர் வச்சிருக்காரு, XRY. அவங்கள பிளேம் பண்றதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? மனத்தெளிவு இருக்கா? நீயோ மனத்தெளிவு உள்ளவனாயிரு. பைபிள் எல்லாவற்றிலும் மனத்தெளிவு உள்ளவனாயிரு. யாரையும் கண்டபடி பேசாத. உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவனை நீ சொல்லிக் கொடு. உங்க அதிகாரத்துக்கு உட்பட்டவனை கண்ட்ரோல் பண்ணு. உங்க அதிகாரத்துக்கு வெளியே இருக்கார போய் நீங்க அதிகாரம் பண்ண. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, டூட்டியா தேவையா? எச்சரிப்பு வேற, சபிக்கிறது வேற, குற்றப்படுத்துறது வேற. குறை இருந்து சொன்னா திருந்தணும்னு நினைக்கியா?
சொல்றவனை போய் சண்டைக்கு போகாதீங்க. யாரா இருக்கட்டும், இந்த நாடு ஊர் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம சபை நல்லா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும். என்னென்னமோ நடக்கு நாட்டில், என்னென்னமோ நடக்கு. யூடியூப்ல பாரு, டிவியில பாரு, என்னென்னமோ வருது, என்னென்னமோ வருது. குறைவானது எண்ணி முடியாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கியா? குறைவானது எண்ணி முடியாது. பைபிள் எந்த இடத்தை புரட்டி பார்த்தாலும் சரி, குறைவானதை எண்ணி முடியாது. சொல்லி கொடுக்கறத சொல்லி கொடுங்க. கற்றுக்கொள்றவன் கற்றுக்கொள்ளட்டும். அப்படித்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கார். இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம் என்ன? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. ஏன் உங்களை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? நான் வருத்தத்தோடு சொல்றேன். ஆமா, உங்க பேரை சொல்லி சொல்றதுக்கு இன்னும் நேரம் பத்தாது. ஆமா, நீங்க பப்ளிக்கா யூடியூப்ல வந்துகிட்டு இருக்கீங்க, பேரை போட்டு டெலிபோன் நம்பரை போட்டு வந்துகிட்டு இருக்கீங்க, செல்போன் நம்பரை போட்டு. எதுக்காக பேசுறீங்க? உங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்க வாழ்க்கையில் நடந்த தோல்வியெல்லாம் ஏன் பேசுறீங்க? இத பைபிளா? பைபிள்ல அப்படி இருக்குதா? சொல்ல முடியுமா? ஒரு ஆள் சொல்ல முடியுமா? பெரிய அப்போஸ்தலன் பவுல், அவர் பேரு சவுல் இருந்துச்சு, பவுல் மாறிச்சு. இப்ப இருக்கால பேரெல்லாம் பாரு, பழைய பேரும் புதிய பேரும் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறீங்க. என்னத்துக்கு வச்சிருக்கீங்க? சொல்லணுமா? ஒருத்தர் பேரா சொல்லணுமா? பழைய பேரு புதிய பேரு, பழைய பேரு புதிய பேரு. ஏன்? எதுக்கு? தேவையா? இன்னொரு சமயம் வரும்போது சொல்றேன். ஆமா, சத்தியத்தை பிரசங்கிக்கிறாரு. வனாந்தரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம்னு கேட்டேன். யோவான் சாணம் பைபிள படிக்கிறீங்களா இல்லையா? யோவான் சாணம் பெத்த தாய் தகப்பன் பேரு சொன்னானா? தாம் பேர் சொன்னானா? யோவான் சாணம் தேவனுடைய மனுஷனாகிய யோவான் சாணம் இயேசுவுக்கு முன்னோடியா வந்தவர். உங்களுக்கு எல்லாம் முன்மாதிரியா கிடையாதா? பைபிளை தூக்கி படிக்கிறீங்கள? யாரா இருக்கட்டும்யா, உன் பேர் என்னயா? ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கறேன்னு கேட்டாங்க. யோவான் சாணம் சொன்ன பதில் என்ன? நீ எலியாவா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா யோவான் சாணம்? கிருபை பெற்றவன். இயேசு கிறிஸ்துடைய காலில் இருக்க பாதரட்சியை அவுக்க கூட எனக்கு தகுதி கிடையாதுன்னு சொன்ன. ஆனா பெரிய அளவன், இயேசு நாட்டிலே நல்ல பேர் வாங்கினவன். நீ யாரையா ஞானஸ்தானம் கொடுக்கறன்னு கேட்டா ஏதாச்சும் அட்ரஸ் சொன்னானா? அதெல்லாம் பைபிள் இருக்குல்ல. எத்தனை நாளைக்கு தான் ஏன் ஊரை ஏப்பீங்க? மக்களை ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? உங்களை பத்தியும் உங்களுடைய பழைய வாழ்க்கையை பத்தியும் என்னத்துக்கு சொல்றீங்க? பைபிள்ல இருந்து சொல்ல முடியுமா? வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அப்படின்னா தெரியுமா? ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிற? நீ யாரு? நான் வனாந்தரத்தில் கூப்பிடுறவனுடைய சத்தம். பைபிள் இருக்கா? பைபிள் இருக்குல்ல. என்னென்னமோ பெரிய சபையா, பெரிய கட்டடம் கட்டி வச்சிருக்காங்களா? அது 1000 ஆள் வருதா? என்ன அது? என்ன யோவான் சாணம் கிட்ட போய் நிக்க முடியுமா? எலியா கிட்ட போய் நிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்திருக்காரு புதிய ஏற்பாட்டுல? புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? யாரா இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டு வேற புதிய ஏற்பாட்டு வேற பேசுனீங்க பார்த்துக்காமா. மொத்தமான வெளியே ரெண்டையும் சேர்த்து தானே தூக்கிட்டு அலையிறீங்க எல்லாரும். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்னா கையில தூக்கிட்டு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இயேசு வந்தார் இருக்குல்ல. பின்ன என்னையா? இன்னைக்கு நடக்க வேண்டியதை சொல்லி கொடுங்கய்யா. இன்னைக்கு வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, படிப்பு, மனைவி, பிள்ளைங்க, வேலை, சபை எல்லாத்திலையும் எப்படி நடக்கணும் அதை சொல்லி கொடுங்கய்யா. எலிசாவினுடைய விசேஷித்த சப்ஜெக்ட் பேசுறாராம் ஒருத்தர். மோசே பத்தி பேசுறாராம். அதான் பைபிள் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குல்ல, நாங்க படிக்கிறோம்ல. அதவே திரும்ப சொல்லிட்டு போறதா? இன்னைக்கு வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து வந்த ஒருபாடு என்ன வருது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் இங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருவேன் இயேசுட்ட வர்றதுக்கு சொல்லி கொடுங்கய்யா.
தனிப்பட்ட ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்றேன், ஆமா மனத்தெளிவுள்ளவனாயிரு பைபிள்ல போட்டிருக்கு. எல்லாவற்றிலையும், பணத்துல, படிப்புல, வேலையில, கல்யாணத்துல, எல்லாத்திலையும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாரு, அவன் சொன்னா, இவன் சொன்னான்னு கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் கழிச்சு மனைவிய கோளாறு பேசாதையா. ஏன் பேசுறீங்க? அன்னைக்கு எங்க போச்சு? 4 வருஷத்துக்கு முந்தைய எங்க போச்சியா? இந்நாட்களை பார்க்கலும் முன்னாட்கள் நல்லவை என்று சொல்லாதே, இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. பைபிளியா? ஆசையானது அலைந்து திரிவதை பார்க்கலும் கண் கண்டதே நலம். எந்த இடத்துலயும் ஞானமா இருக்கணும், மனத்தெளிவு இருக்கணும், புத்தியில கண்டபடி பேசக்கூடாது. இயேசுனாரே சொன்னாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னாரு. இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடாரு. பைபிள். எதுக்கெடுத்தாலும் ஜெபம், எதுக்கெடுத்தாலும் ஆராதனை. என்ன கண்டுபிடிச்சீங்க? என்ன கற்றுக்கொண்டீங்க? நீங்க சமத்தா வாழ்றதுக்கு கத்துக்கிட்டீங்களா? விசில் அடிக்கிறது பெரிய சப்ஜெக்டா? டான்ஸ் ஆடணும் அதான் பெரிய சப்ஜெக்டா? இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்துல என்னையா இருக்குது? நாட்டில் பைபிள்ல என்னென்னமோ இருக்குது, நிறைய இருக்குது. பைபிள்ல நிறைய இருக்குது. செய்ய வேண்டியது, செய்ய வேண்டாதது, விட்டுவிட வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது எத்தனையோ இருக்குது. எதையாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்கறது. 4 நாள் பைபிள் படிச்சுட்டு 40 வருஷம் படிச்சு உன்னை போய் கேள்வி கேட்கறது தேவையா? 100 வருஷம் பைபிள் படிச்சிருந்தாலும் சரி, சரியான பதிலே கிடைக்கல. சில இடத்துல பைபிள்ல இல்லையா? சில கேள்விக்கு பைபிள்ல பதிலே இல்ல, இன்னைக்கு வரைக்கும் இல்ல. அப்புறம் என்ன பண்ணுவ? 50 வருஷம் பைபிள் படிக்கிறவனுக்கே பதில் கிடைக்கலன்னா உமக்கு ஒருத்தர 4 நாள் பைபிள் படிச்சுட்டா அவருக்கு பதில் கிடைக்குமா? தேவையா? எல்லாரையும் நேசிக்கிற சுபாவம் இருக்கணும். அவனை 4 கேள்வி கேட்கறது, இவனை 4 கேள்வி கேட்கறது, இவன் பணக்காரன் ஒண்ணு பிடிச்ச வைக்கிறது, இவன் ஏழைன்னு பிடிச்ச வை. தேவையா? இதான் டியூட்டி உங்களுக்கு? ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என்னையா? நீயோ மனத்தெளிவுள்ளவனாயிரு, கண்டபடி எவனையும் திட்டாத, யாரையும் வையாத, எந்த மந்திரியை வையாத, யாரையும். அவர் ஆட்சியில் இருக்காரா, ஆட்சிக்கு முந்தி இருந்தாரா, ஆட்சிக்கு வரப்போறாரா, அதை பத்தி பேச்சு. அதை யாரையும் சொல்லி தர்றீங்க? 4 பேரை ஒருத்தர் வஞ்சா இன்னொரு 4 பேர் சந்தோஷப்படுவான். அதான் தேவையா? உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அவனுடைய முடிவு சமாதானம் பைபிள்ல போட்டிருக்கு. மனத்தெளிவுள்ளவனாயிரு, எல்லாவற்றிலையும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. பின்னால யோசிக்காதையா. ஆமா, தவறுகள் வந்தா அதுக்காக வருத்தப்படுங்க, சரியான பாதையில போக ஆசைப்படுங்க. நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும் இருக்கியா? நீதிமானுடைய பாதை ராஜபாதை. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். அப்படின்னா அர்த்தம் என்ன? அது தெரியாது. அப்படியா? மனத்தெளிவுள்ளவனாயிரு. போகும்போது வரும்போதெல்லாம் மனசுல என்ன இருக்குது? இயேசுனார் சொன்னது இருக்கா? திக்கற்றவனும் விதவியா அனாதை இருந்தா ஏதாவது செய்ய, ஏதாவது செய்ய. அள்ளி கொடுன்னு சொல்லல, அவனுக்கு தேவைக்கு உன்னால முடிஞ்சதை செய். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்னு ஒரு பைபிள்ல இருக்கு. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவி அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். சும்மா ஜபம் ஜபம் ஜபங்கிற வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எப்படியா இருக்கு? ஆராதனை ஆராதனை ஆராதனை, ரைட்டு, கர்த்தரை ஆராதிச்சாச்சு, ஜோம் பண்ணியாச்சு. இப்ப எப்படி இருக்கீங்க? நாளுக்கு நாள் ஜெயமான வாழ்க்கை இருக்கா? ஒரு ஆறுதல், ஒரு தேர்தல், ஒரு புத்திசாலித்தனம் வருதா? இருக்கா? என்ன கற்றுக்கொண்டீங்க? மனத்தெளிவுள்ளவனாயிரு. பைபிள்ல போட்டிருக்கியா? லூக்கா 15 அதிகாரத்துல பைபிள் படிக்கிற ஆளுக்கெல்லாம் தெரியும். அவன் புத்தி தெளிந்த போது, சொந்த புத்தி வந்த போது. நான் பேசுறதுல கூட ஏதாச்சும் குறை இருக்கலாம்யா. எலியாவுக்கு எலிசான் இருப்பேன், எலிசாவுக்கு எலியான் இருப்பேன், அது தப்பு. அதுக்கு அதை கரெக்ட் பண்ணிக்கிற வேண்டியதானே? அதுக்காக உடனே நியாய தீர்ப்பு கொண்டாடுறதா? நலமானதை தேடி பிடிச்சி எடுத்துக்கங்கயா.
அவனுக்கு புத்தி தெளிந்த போது தகப்பனுடைய வீட்டுக்கு வந்துட்டான். தகப்பன் என்ன சொன்னான்? பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சேன், என்னை மகனா ஏத்துக்கிடாட்டி என்னை வேலைக்காரனாவது ஏத்துக்குங்க. அதோட முடிஞ்சியா? பைபிள் படிச்ச பெரிய பெரிய போதகரான் நான் சொல்லாம எவன் சொல்லுவான்? ரோட்ல போறவன் நான் சொல்லுவான் உங்களுக்கு? பைபிள் படிச்சவன் தான் பைபிள் படிச்சவனுக்கு சொல்லுவான். பைபிள் படிக்காதவனுக்கு சொல்லுவான். பைபிள் படிக்காதவன் பைபிள் படிச்சவனுக்கு சொல்ல முடியுமா? சும்மா அனுபவத்தையே சொல்லிட்டு இருக்க. எப்ப பாரு பணத்தோ புருஷனுக்கு தெரியாம காணிக்கைய போடு, மனைவிக்கு தெரியாம காணிக்கைய போடு. என்ன அது? கேட்க ஆள் இல்லை இல்லையா? அதானே. மேல ஒருத்தர் இருக்காராமா, கிரமமா நடங்க, யாரா இருந்தாலும் சரியாமா. புத்தி தெளிந்த போது சாப்பிட்ட தன்னை தாழ்த்தனா. இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்றேன், ஆமா, மதுரையில, தமிழ்நாட்டுல, இந்தியால, உலகத்துல இளையகுமாரன் 4 வார்த்தையோட சரித்திரத்தை முடிச்சுட்டாயா. பெரிய அனுபவ சாட்சியா, உண்மையான சாட்சியா, மேன்மையான சாட்சியா, இந்த அடிப்படையிலிருந்து வந்தவரா. பைபிள் எங்க இருக்கு? தேவையா? உங்க அனுபவத்தை நான் கேட்டு என்ன பண்ண? உங்களுடைய பழைய அனுபவம் புதிய அனுபவம் எனக்கு இது அனுபவ சாட்சியை சொல்றாரா. என்னத்துக்கு எனக்கு? உன் பேங்க்ல இருக்க 10 லட்சத்துல எனக்கு ஒரு 10,000 கொடுப்பியா? கொடுக்கவே மாட்டேன். உங்க அனுபவத்தை எங்களுக்கு சொல்றீங்களாக்க? பைபிள்ல இருக்கியா? ஏகப்பட்ட அனுபவம் இருக்கு பைபிள்ல இருக்கு. ஏகப்பட்ட அனுபவம் பைபிள்ல இருக்கு. பைபிள்ல இதை எடுத்து சொல்லுங்க, நான் கேட்ட பிற்பாடு எடுத்து படிச்சு பார்த்துக்கிடுவேன். உங்க அனுபவத்தை எதுக்கு சொல்றீங்க? எங்க நேரத்தை செலவு பண்ணி உங்க அனுபவத்தை கேட்கணுமாக்க? உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவம், உங்களுடைய பழைய அனுபவம் பைபிள் எங்க இருக்கு? நாங்களோ எங்களை பிரசங்கியாமல். பைபிள் ஒரு வசனம் இருக்கியா? என்ன என்னை சத்தம் போட போறீங்களா? ஏயா யூடியூப்ல பேசுறீங்க நீங்க, நான் யூடியூப்ல நானும் பேசுறேன். உங்களை பத்தி எதுக்கு சொல்றேன்? 4 பேங்க்ல பணம் போடுறேன் என்று சொல்லுவீங்களா? வேலை பார்த்து ஊழியம் பார்த்து பல லட்சம் வந்திருக்கு சொல்லுவீங்களா? என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுப்பீங்களா? அனுபவத்தை சொல்றாரா? என்ன அனுபவத்தை? உங்க அனுபவத்தை கேட்கிறவனும் விவரம் இல்லாத ஆளு, சொல்றவனும் விவரம் இல்லாத ஆளு. பைபிள் எங்க இருக்கு? நீயோ மனத்தெளிவு உள்ளவனாயிரு, கேட்கறதுல தெளிவாயிரு, சொல்றதுலயும் தெளிவாயிரு, எல்லாவற்றிலும் மனத்தெளிவு உள்ளவனாயிரு. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, ரோமர்ல ஒரு வசனம் இருக்கு, அவரை தேவன் என்று அறிந்திருந்தும் மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமல் இருந்தபடியால் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. பைபிள். உங்க அனுபவத்தை கேட்டு உங்க அனுபவ புஸ்தகம் எல்லாம் படிச்சு என்ன பண்ண போற? இதுக்கு மேலேயா புஸ்தகம் இருக்கு? இதுக்கு மேலேயா புஸ்தகம் இருக்கு? இப்படியே பேசி பேசி பொழுத ஓட்டுறீங்க. இதுக்கு மேல புஸ்தகம் இருக்கா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு அதைத்தான் சொல்லுது. ஒருவருடைய பாவம், வியாதி, கண்ணீர் எல்லாத்தையும் பிரச்சனையை மாற்றி அமைக்கிறவர் இயேசுவின் நாமம். அவரை சொல்லி கொடுங்கய்யா. உங்க பேரை சொன்ன எந்த பிசாசாச்சு போகுமா? தமிழ்நாடு உலகத்திலே பெரிய பாஸ்டர், அவர் பேரை சொன்னா பிசாசு போகுமா? அவர் பேர்ல ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? தெரிஞ்சிருந்து பெரிய பாஸ்டர். என்ன பெரிய பாஸ்டர்? அவரு பெரிய பாஸ்டர் ஒத்துக்கிறோம், நல்லது. அதுக்காக உங்க அனுபவத்தை நான் கேட்கணுமா? நீங்க வேண்டான்னு விட்ட அனுபவத்தை எங்களுக்கு வந்து சொல்லுவீங்களாக்க? அப்படியா? மனத்தெளிவு உள்ளவனாயிரு. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்னையா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதே. பைபிள். தோல்வி நஷ்டத்தை பேசுற மாதிரி நீயும் பேசாதன்னு அர்த்தம்யா.
உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதுன்னு 4 பேர் கெட்ட வார்த்தை பேசுறேன், 4 பேருக்கு நல்ல வார்த்தை பேசுறேன், அது மாதிரி பேசாதியா. புத்திசாலியா சமத்தா பேசுன்னு அர்த்தம். உன் பேச்சுல கவனமா இருக்கணும். தன் வார்த்தையிலே பதறுகிற மனுஷனை நம்புவதை பார்க்கலும் முட்டா போயில நம்பலாம்னு பைபிள்லே போட்டிருக்கியா? நான் இன்னும் பலமுறை நான் சொல்லுவேன், அனுபவிச்சாச்சு. என்ன அனுபவிச்சாச்சு? பைபிள்ல சொல்ல முடியுமா? யாராச்சும் ஒரு ஆளு? எல்லாம் பலரும் ஊரை ஏச்சு காலம் தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. யாரா இருக்கட்டும், எதுக்கு சொல்ற அனுபவிச்சாச்சு? எதுக்காக சொல்றீங்க? உங்க அனுபவம் எங்களுக்கு தேவையா? மனத்தெளிவுள்ளவனாயிரு. நீயோ மனத்தெளிவுள்ளவன், எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. பேச்சுல, எழுத்துல, படிப்புல, சம்பாத்தியத்துல, மனைவியோட, பிள்ளைங்களோட, மேனேஜரோட எப்படி பழகுற? ஒரு தெளிவு இருக்கா? புத்தி இருக்கா? ஞானம் இருக்கா? சொன்னா மாத்திரம் கோபம் வருது. வண்டியை ஒரு ஓரமா வைக்கணும், நெட் குறுக்க வைக்காம நெட் ஓட்டத்துல வைக்கணும். குறுக்கோட்டத்துல வைக்க கூடாது, அடுத்த வண்டிக்காரன் தட்டிடுவான். ஞானம் இருக்கா? எப்ப பார்த்தாலும் வண்டியை பார்த்துக்கிட்டே நிக்க முடியுமா? வண்டியை வச்சுட்டு உள்ள போறீங்க, ராத்திரி 10 மணிக்கு இன்னொரு வண்டி வருது, ஒரு தட்டு தட்டி கீழே தள்ளி விட்டுட்டு அப்புறம் திரும்ப எடுத்து வச்சுட்டு போறாங்க. ஞானம் இருக்கா? வண்டியை ஓரம் கட்டவன் நல்ல முறையில் ஓரம் கட்ட வேணாமா? அப்புறம் அவன் சண்டைக்கு போறது யாரா நீ? என்னதான் தேவையா? தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான் பைபிள். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு நான் கத்திக்கிட்டு இருக்கேன். நானும் நீங்க நல்லா இருக்கத்தான் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினாரு. யாரும் பக்கத்தில் நின்று யாரும் பார்க்கல. யாரு பார்த்தா? நான் தான் பலமுறை சொல்றேன்ல, மகாத்மா காந்தியை கோட்ஸே சுட்டாருன்னு போட்டிருக்கீங்க. யாரு போய் பக்கத்தில் இருந்து பார்த்தது? யாரையா பார்த்தது? நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. அது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் போட்டுச்சுன்னு யார் சொல்ல முடியும்? பார்த்ததுமே தெரியுதுல்ல. நோ என்ட்ரி மதுரையில், கோயம்புத்தூர்ல, திருச்சியில கவர்மெண்ட் தாண்டா போட்டிருக்கு. நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. கீழே போட்டிருக்கா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கவனமாய் நடங்க அப்படியே போட்டிருக்கு. பார்த்ததுமே தெரியுதுல தப்புன்னு, போக கூடாதுன்னு. இதே மாதிரி என்னது? வேதமே வெளிச்சம், போதக சிற்ற. நீ நல்லா இரு, நீ புத்தியாரு, சமத்தாரு, எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தோல்விக்கு மனசாவப்படு, திரும்ப அந்த பாதையில போகாத. யாருக்கும் போய் சூருட்டி கையெழுத்து போடாத. மகா கோபக்காரன் கூட பழகும் போது கவனமா இரு. எவனாச்சும் அவன் டம்மு டம்முன்னு அடிச்சானா ஒன்னையும் சேர்த்து கொண்டு போயிடுறாங்க. எல்லாருக்கும் சொல்றேன், நான் எல்லாருக்கும் சொல்றேன். ஃபாரின்ல போய் படிக்கணும், ஃபாரின்ல வேலைக்கு போகணும், ஃபாரின்ல போய் குடும்பமா செட்டில் ஆகணும்னு நினைச்சீங்க. அது அமெரிக்காவோ, லண்டனோ, ஜெர்மனோ, சிங்கப்பூரோ, மலேசியாவோ, ஈரானோ, ஈராக்கோ, துருக்கியோ, எங்க இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல பேர் வராம பார்த்துக்காம. போலீஸ் ஸ்டேஷன்ல பேர் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. யார் எந்த சிபாரிசு பண்ணாலும் சரி நடக்காது. பாஸ்போர்ட் ஆபீஸ்ல அடிச்சிருவான் ஸ்டாம்பு. ஆமா, வெளிநாட்டுக்கு போகவே முடியாது. ஆமா, மோட்டார் சைக்கிள் ஓட்டினா மன தெளிவாரியா? கார் ஓட்டினா மன தெளிவாரியா? டம்மு 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 டம்முன்னு ஏன் ஓட்டுற? தப்பி தவறி ஒரு பாட்டியம்மா, ஒரு தாத்தா, ஒரு வாலிப பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை அடிபட்டுட்டு அப்புறம் என்ன செய்வேன்? சாரின்னு சொன்னா போதுமா? ஏதோ நடக்கும்போது கால் அடிபட்டா சாரின்னு சொல்லலாம். வண்டி இரும்பு அடிச்சுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்? அவங்களோட நம்மளும் சேர்ந்து அழுதுதான் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. என்னத்துக்கு? அதான் மனத்தெளிவு வேணுங்கிறது. சிலால வண்டி மோட்டர் சைக்கிள் பின்னாடியே உட்காந்து போக முடியலையா? டம்மு 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 டம்முன்னு ஓட்டுறேன். இப்படியா ஓட்டுறது? ஸ்பீடு பிரேக்குன்னு ஒன்று வச்சிருக்கு. எதுக்கு வச்சிருக்கு? கொஞ்சம் அந்த இடத்துல மெதுவாக தானே போகணும், கீரை மாற்றி தானே போகணும். மனத்தெளிவு இருக்கா? டம் டம்னு போறேன்.
பின்னால உட்கார்ந்துருக்கு எப்படி அடி விழுது. இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? 25 வயசுல தெரியாதா? மனத்தெளிவுள்ளவனாயிரு. உன் மனசு புதுசா மாறணும். பேச்சு, எழுத்து, செயல் எல்லாத்தையும் புதுசா மாறணும். பைபிள்ல போட்டிருக்கு, மனத்தெளிவுள்ளவனாயிரு. மனசு புதுசா மாறணுமியா. இயேசுனார் என்ன சொன்னாரு? இயேசுனார் என்ன பலமுறை சொல்றேன்ல, பைபிள்ல என்ன போட்டிருக்கு? மனம் திரும்புங்கள், நல்ல மனசோட வாழுங்க, ஏழைக்கு திக்கற்றவனுக்கு கொடு, அப்பா அம்மாவுக்கு கொடு, பரதேசிக்கு கொடு, திக்கற்றவனுக்கு கொடு, மனைவி கூட அன்பாயிரு, பிள்ளைகள்கிட்ட அன்பாயிரு. மனைவிக்கு தெரியாம எங்கேயாச்சும் இன்னொரு பொம்பளையாளுக்கு பரோட்டா வாங்கி கொண்டு போய் கொடுக்காத. புரியுதா? அதான் இயேசுனார் உபதேசம். ஒரு சிறிய இச்சையோட பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னாரு. பைபிள்லா என்னையா? என்ன பைபிள்லா? பெரிய இயேசுனார் படத்தை வச்சு வெள்ளிக்கிழமை மாலை போட சொன்னாரா இயேசுனாரு? பைபிள் இருக்கா? ஏதாச்சும் ஒரு சிலையை வச்சு வெள்ளிக்கிழமை மாலை போடுன்னு சொன்னாரா இயேசுனாரு? இல்லையே. எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. ஒருத்தன் அநியாயமா உன்னை வஞ்சான்னா அவனை ஆசீர்வதி. 10 ரூபாய்க்கு தகராறு பண்றானா அவனுக்கு 12 ரூபா கொடுத்து அனுப்பு. கண்டிக்கிறது வேற, சபிக்கிறது வேற. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம தேசம் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும். எத்தனை பேர் ஆன் டியூட்டியில இருக்கிற மந்திரிகளை பிடிச்சி வைக்கிறீங்க? இந்த நாடு நல்லா இருக்கணும்யா. இயேசுனார் சொன்னாரியா, தனக்குத்தானே விரோதமா நிக்கிற எந்த வீடு எந்த ராஜ்யமும் நிலை நிற்காதுன்னு சொல்லியிருக்கியா. எப்ப பாரு யாரையாச்சும் பிடிச்சி வைக்கிறது. என்னைக்கு தான் இந்த நாடு திருந்துறது? அவரால் முடிஞ்சதை அவர் செய்யறாரு, இவரால் முடிஞ்சதை அவர் செய்யறாரு. நீ வஞ்சதுனால திட்டினால அவர் மாத்தி அமைச்சிருவாரா? அவருடைய எபிலிட்டி, அவருடைய கெப்பாசிட்டின்றது ஒரு அளவு இருக்குல்ல. புத்திசாலித்தனமா இருக்கணும். நீயோ மன தெளிவுள்ளவனாயிரு. பைபிள்ல போட்டிருக்கு, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிச்சுக்கொள். அன்றாட லைஃப் ஸ்டைல் எப்படியா இருக்கு? லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? அன்பா இருக்குதா? யாவரோட அன்பா இருக்குன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அவ்வளவுதானே. இயேசுனார் சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோட வந்தார். இப்ப பிதாவின் வலது வருஷத்திலே பரிந்து பேசி கொண்டு இருக்கு. யார் பக்கத்துல இருந்து யாரும் பார்த்தனா? நான் பார்த்தனா? எந்த கிறிஸ்தவன் பார்த்தேன்? இப்ப எந்த கிறிஸ்தவர்கள் பார்த்தாங்க? பார்க்கல. பைபிளை விசுவாசிக்கிறோம். எழுதப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கணும். அவர் எல்லாருக்கும் அன்பா சொல்றேன், ஒரு தாழ்மையா சொல்றேன், ஒரு போஸ்ட்மேன் மாதிரி சொல்றேன். உங்களை கோவிக்கணும், உங்களை கண்டிக்கணும், உங்களை வையணும், திட்டணும் எனக்கு அவசியமே இல்லை. மோட்டார் சைக்கிள் ஓட்டுறாளெல்லாம் கடவுளுக்கு பயந்து ஓட்டுங்க. கடவுள் இருக்காரு இல்லைன்ற வாதாட்டத்துக்கு நான் வரல. மனச்சாட்சி என்ன சொல்லுது? எல்லா நேரமும் இந்த பிரேக்கை நம்ப முடியுமா? நீங்க கவனமா இருக்கிற மாதிரி அடுத்தவன் கவனமா இருந்தா பரவாயில்ல. இல்லையே, ஒரு பாட்டிமா வருது, ஒரு தாத்தா வர்றாரு, ஒரு சின்ன பிள்ளை வருது, அப்ப நினைச்சபடி ஸ்பீடு கண்ட்ரோல் பிரேக் அடிக்க முடியுமா? நம்மளால ஒருத்தனுக்கு தீமை வரக்கூடாது. அதுதான் நல்ல ஞானம். மனத்தெளிவுள்ளவனாயிரு. நம்மளால ஒருத்தனுக்கு கைகால அடிபடக்கூடாது, நம்மளால ஒருத்தனுக்கு நஷ்டம் வரக்கூடாது. வார்த்தையினாலோ செயலினாலோ நம்மளால ஒருத்தனுக்கு நஷ்டம் வரக்கூடாது. நம்மளால ஒருத்தனுக்கு நன்மை செய்யணும், இல்லாட்டி சும்மா இருக்கணும். நன்மை செய்கிறவனா இயேசு சுற்றி திரிந்தார்னு பைபிள்ல போட்டிருக்கியா? நம்மளால முடிஞ்சது, அது 1 ரூபாயோ 10 ரூபாயோ 50 ரூபாயோ, நம்மளால முடிஞ்சதை செய்யணும், இல்லைன்னா சும்மா இருக்கணும். மனத்தெளிவுள்ளவனாயிரு. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆளை பேச்சு மாறணுமியா? மனசு நல்ல மனசு இருக்கணும்.
மனைவியை பார்த்தா மனைவி மாதிரி பேசணும். சம்பந்தம் இல்லாத ஆளை பார்த்தா கவனமா பேசணும். ஆமா, பணத்தின் அடிப்படையில், படிப்பின் அடிப்படையில், அந்தஸ்தின் அடிப்படையில் கண்டபடி பேசக்கூடாது. சிக்கல் வந்துட்டா தீர்க்கிறது கஷ்டம். பிரச்சனை வந்தா தீர்க்கலாம், வேணும்னே பிரச்சனையை உண்டாக்குனா தீர்க்கிறது கஷ்டம்யா. யாரா இருந்தாலும் சரி. எதுக்கு அடுத்தவனை புண்படுத்துற, அநியாயமா குற்றம் சாட்டுற? தான் நல்ல பேர் வாங்குவதற்காக அடுத்தவனை திட்டுறதா? மனத்தெளிவுள்ளவனாயிரு. எண்ணத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதிச்சுக்கொள், எண்ணத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிச்சுக்கொள். இளையகுமாரனுக்கு புத்தி தெளிந்த போது தகப்பன் வீட்டுக்கு வந்தான். பைபிளியா நான் சொல்றது? தமிழ்நாட்டுக்கு எழுப்புதல் வருமா? எப்ப வரும்? எப்ப வரும்? நீங்க சத்தியத்தை சொன்னா தான் எழுப்புதல் வரும். உங்க பழைய வாழ்க்கையெல்லாம் சபையில மைக்க கொடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, எழுப்புதல் வருமாக்க? அப்படியா? ரொம்ப நியாயம். இனிமே ஒவ்வொருத்தனா வந்து உங்க பழைய வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதை போதவர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்படியா? உட்கார்ந்து இருக்க யாருக்காச்சும் தெளிவு இருக்காயா? ஒருத்தர் செஞ்ச கடவுள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, கேட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறீங்க. பைபிள் இருக்கா? இளையகுமாரன் அப்பாட்ட வந்து என்ன சொன்னான்? 4 வரியில முடிச்சுட்டாயா. பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா பாவம் செஞ்சான், தர்சால் அதோடு முடிச்சிட்டான். பக்கம் பக்கமா சொல்லிக்கிட்டு தான். வருத்தத்தோடு சொல்றேன், பாரத்தோடு சொல்றேன். இயேசுவை பிரசங்கிக்க 3 நாள் இயேசு பிரசங்கிச்சாருன்னு பைபிள்ல போட்டிருக்கியா? இயேசு பிரசங்கம் பண்ணதை படிங்க. மத்தேயு 5, 6, 7 அதிகாரம் 111 வசனம் படிங்க. 3 நாளா ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை, சுவிசேஷனுடைய ஊழியம் என்னையா? இயேசுவை பிரசங்கிக்கிறது தான் சுவிசேஷம். பைபிளியா நான் சொல்றது? வாதாட்டம் போராட்டம் வேண்டாம். வேணாம்னா போய்கிட்டே இருங்க, யாரா இருந்தாலும் சரி. ஆமா, நான் உங்களை வையனும் திட்டணும் எனக்கு அவசியமே இல்லை. நீங்க என்னைய வையனும் திட்ட அவசியம். இஸ் தேர் எனி கரெக்ஷன் சொல்லுங்க. பைபிள் என்ன சொல்லுது அதான் நான் சொல்றேன். உன்னை புத்திமானாக ஆக்குறது யாரு? இயேசுவை நான் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன்னா இயேசுவை குறித்து தானே பேசணும். அனுபவிச்சாச்சு, மேன்மையான சாட்சி, இந்த அடிப்படையிலிருந்து வந்த சாட்சி தேவையா? உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஏன் கவலைப்படுறீங்க? உங்க படிப்பு, உங்க பணம், உங்க அழகு, உங்க ஆரோக்கியம் எல்லாம் எனக்கு பிரயோஜனப்படுமா? இல்லையே. உங்க வீட்டில் இருக்க பணம், உங்க பேங்க்ல இருக்க பணம் எனக்கு பிரயோஜனப்படுமா? அதெல்லாம் சொல்லவே மாட்டீங்க. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத, உங்களுக்கு பிரியம் இல்லாத, மற்றவனுக்கு பிரியம் இல்லாத சொல்லுவீங்க. அப்படியா? உங்க அனுபவம் எனக்கு தேவையா? என் அனுபவம் நட்டை கழட்டுவேன், ஸ்பேனரை கழட்டுவேன்னு ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்தா அது பிரயோஜனமா இருக்கும். என்னுடைய தவறான கிரியைகளை சொல்லுவதனால யாருக்கு பிரயோஜனம்? வெளியேறப்பட்ட இயேசுவின் நாமத்துல நான் உங்ககிட்ட இந்த செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மனத்தெளிவுள்ளவனா யாரா இருந்தாலும் சரி தெளிவா இருக்கணும். அக்காட்ட எப்படி பழகணும், அம்மாட்ட எப்படி பழகணும், பக்கத்து வீட்டுல எப்படி பழகணும், தெளிவா இருக்கணும். கம்பெனி மேனேஜர்கிட்ட எப்படி பழகணும், ஏரோப்ளைன்ல போகும்போது எப்படி மரியாதையா நடக்கணும் போட்டிருக்கு. எல்லாத்துலயும் மன தெளிவா இருக்கணும். ஒருத்தன் உன்னை திட்டானா சகிச்சுக்கோ, தீங்கு அனுபவி. தெரிஞ்சோ தெரியாமல ஒருத்தன் உன்னை சத்தம் போட்டா சாரின்னு சொல்லிட்டு விலகு. வழக்குக்கு விலகுவது மேன்மை. முட்டாள் எல்லாத்திலையும் தலையிட்டுக் கொள்வான் இருக்கியா? என்ன கட்சி? ஆலயத்துக்கு போய் என்ன கத்துக்கிட்டீங்க? பொழுதன்னைக்கு டிவியில கேட்டு என்ன கத்துக்கிட்டீங்க? அவர் அப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு. அதை தெரிஞ்சு என்ன பண்ண?
உங்களுக்கு பிரயோஜனமான பாயிண்ட் இருக்கா? எனக்கு பிரயோஜனமான காரியம் இருக்கா? அவருடைய அனுபவத்தை சொல்லிட்டே இருப்பாரு. அதுல உங்களுக்கு என்ன லாபம்? இயேசு கிறிஸ்துவினுடைய புத்திமதி என்ன? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆபீஸ்ல உண்மையாரு, களவாங்காத, பொய் சொல்லாத, மந்திரியும் தலைவரையும் வையாத, அப்படி சொல்லி கொடுங்க ஐயா. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருப்பவன் நீசருக்கு முன்னால நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால நிற்பான். பைபிள். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. ஏதாச்சும் ஒரு வேலையை செய்ய. உதிரிகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரித்திரனாட வரும். பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பைபிளியா? நான் உங்களை கோபிக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? நீங்க சொத்தையா எடுத்துக்கிட்டீங்க, என் பணத்தையா எடுத்துக்கிட்டீங்க? இல்லையே. இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் தர்றோம். இந்த பாதையில போங்க, நல்லா இருப்பீங்க. இந்த பாதையில போகாதீங்க, கவனமா இருங்க, சொல்லித்தர. அவ்வளவுதான். நீதிமான் நிதியை விட்டு விலகினால் அவனை எச்சரி. பைபிள். அவன் அழிஞ்சு போகணும்னு, கெட்டு போகணும் சொல்லாத. எந்த மந்திரியும் வையாத. நான் தான் பலமுறை சொல்றேன்ல, எந்த தலைவரையும் வையாதீங்க, திட்டாதீங்க. அவங்க மனம் திரும்பட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும், நீண்ட ஆயுசோட இருக்கட்டும். அதான் தெய்வீகம், அதான் அன்பு. இது ஏன் பிரிவு இல்ல, அது வேற பிரிவு, அது வேற பிரிவு, அந்த கதையெல்லாம் பேசாத. மனுஷன் தான். ஆளுக்கு ஒரு குரூப்ல இருக்கிறீங்க, அது வேற. அதனால அடுத்தவனை பகிக்க கூடாது. பேசுனர் உபதேசமே அதானையா. நீயோ மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கனுவி சுவிசேஷனுடைய வேலையை செய். எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. நீ மனம் திருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பைபிள் அழகா சொல்லி, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பூமியில இருக்கிற காலமெல்லாம் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், ஞானமா இருக்கணும், புத்தியா இருக்கணும், சமத்தா இருக்கணும், மனைவி பிள்ளைகளோட அன்பா இருக்கணும், குற்றஞ்சாட்டப்படாதவனா இருக்கும், பண விஷயத்துல, பொம்பளையாள் விஷயத்துல, ஆம்பளையாள் விஷயத்துல குற்றஞ்சாட்டப்படாம இருக்கணும்யா. எதுக்கு அடுத்தவங்களை வருத்தப்படுத்துறீங்க? முடிஞ்சா ஒன்றா இருங்க, இல்லாட்டி விளைவிங்க, அவ்வளவுதானே. யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. ஆளுக்கு ஒரு நியாயம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு. நேத்து தப்பு செஞ்சா நாளைக்கு அதை செய்யக்கூடாதுன்னு நினைங்க. இயேசுவின் நாமத்துல கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் மனத்தெளிவுள்ள வாலிப தம்பியை கவனமாயிரு. ஆமா, தவறான பாதையில போகாத, தவறான நட்பு வைக்காத. அதான் என் பைபிள் சொல்லுது. நான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி சொல்லி கொடுக்கிறேன், தபால கொண்டாந்து கொடுக்கிறேன். தவறான பாதையில போகாதீங்க. இன்னும் பச்சையா சொல்லி தரணுமா? தேவையா? இது தவறு, இது சரி தெரியுமில்ல. பைபிள் படிச்சாலும் படிக்காட்டியும் தெரியும் இல்லையா? மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்க மனச்சாட்சியை என் மனச்சாட்சியை நான் ஏமாத்த முடியுமா? முடியாது. நல்மனச்சாட்சி உடையவனா இரு. பைபிள் இருக்கு. கேட்ட எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்கள் யாவரோடு இருக்கும். யார்கிட்டையும் வாதாடாதீங்க, போராடாதீங்க. பைபிளை படிங்க, அதுல சொன்னபடி நடங்க. நீங்க உண்டு, உங்க படிப்பு உண்டு, உங்க வேலை உண்டு, உங்க சம்பாத்தியம் உண்டு, மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. இந்த நாடு நல்லா இருக்கட்டும், இந்த ஊர் நல்லா இருக்கட்டும், இந்த தேசம் நல்லா இருக்கட்டும் நினைங்க. புத்தி தெளிந்த போது அவன் தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தான்னு போடுறது. நமக்கு எல்லா விஷயத்திலையும் அவர் புத்தியை தந்தருள்வார். இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்கள் யாவரோடு கூட இருப்பதாக.